ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோர்ட் ஸ்டேட் விசஸ் ஏ நோபடி அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான். இது தமிழ்லேயே இருக்குது. ஸோ பார்க்காத படத்தை பார்த்துட்டு உங்கள் டாக்டர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி என்ன பார்க்கறதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் வந்த படங்களில் பார்த்தாலே இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லுவேன். ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாருமே பர்ஃபெக்டாக அவர் கொடுத்த நடிப்பை நடிச்சிருக்காங்க. அது போக இந்த படம் நம்ம நானியோட தயாரிப்பில் வந்திருக்க படம். ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை செட்டில்டாக கொண்டு போய் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்காப்புல. ஸோ அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுபோக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, போக்சோ சட்டம், அந்த சட்டத்துக்கு கீழே எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, தப்பே செய்யாமல் பாதிக்கப்படுற சின்ன பசங்களை பற்றி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. படமுமே பார்க்குற எல்லாருக்குமே சார் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை தான் அவங்க கொண்டு வரும். எனக்கு இந்த வருஷம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவினே சொல்லலாம். கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். 18 வயசு கூட ஆகாத 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவங்க சித்தப்பா, அதாவது பொண்ணு வீட்டில் இருக்க மாமா, இவங்க ரெண்டு தான் பொண்ணையே இந்த மாதிரி பார்த்துட்டானே, லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டு அவனை போக்சோ சட்டத்துக்கு கீழே தண்டிக்க பார்க்குறான். பட் அந்த இடத்துல இவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வக்கீல் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து எப்படி ஹெல்ப் பண்ணார், கடைசியில் அந்த பையன் தப்புச்சானா, அந்த பொண்ணு இந்த பையனை ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க கோர்ட் சீனில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சீன் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. எல்லா இடங்களையுமே பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. அது போக வக்கீலாக வந்திருக்கிறவரோட நடிப்பு சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அந்த படத்தோட கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு கண்ணீர் வர அளவுக்கு கொண்டு போயிட்டு, பட் அந்த பையன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ஸை. பார்த்துட்டு வந்து உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.